தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, நேற்றைய பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்ட் போலில் வந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 350 தொகுதிகள் பிஜேபி ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பில் முரண்பாடை பாருங்கள். பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் பஸ்வான் வந்து 5 தொகுதியில் தான் போட்டிடுறாரு. ஆனால் 6 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் மொத்தமே 25 தொகுதிகள் தான். அதில் பார்த்திங்கன்னா 33 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு வந்திருக்கு. இதிலே எடுத்துக்கோங்க, மோடி மீடியா வந்து கார்பரேட்டுகளோட அடிவரடிகள் இன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் தேர்தல் முடிவுகளை மாற்றலாங்கிறதுக்காக முடிவு பண்ணி இதை வந்து முன்னோட்டமாக பார்த்துருக்குறாங்க. அதை தான் இந்திய கூட்டணி வந்து இன்றைக்கி சட்டப்பூர்வமாக போராடுறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் தயாராகிட்டாங்க. தேர்தல் ஆணையத்திலும் போயிட்டு தபால் ஓட்டுகளை எண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் மற்ற வாக்குகளை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க. எண்ணக்கூடிய இவி மிஷின் ஓட்டுகளும் விவிபேடு வாக்குகளும் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. தேர்தல் முகவர்களை அலாட்டாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் முகவர்கள் அலாட்டாக இருக்கணும். முன்னிலை விவரங்களை பற்றி பார்க்கக்கூடாது. தேர்தல் முடிவுகளுடைய கடைசி வரை இருந்து அதோடைய சான்றிதழ்கள் வேட்பாளர் வாங்குறபடியே நிற்கணும். இதில் எந்த முறைகளும் நடந்துடாமல் பாதுகாக்கணும்.